நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 952வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு முக்கியமான நபர் என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவர். அவரை பற்றி நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. சில மனுஷால் மறக்க முடியல. சில இப்போ எனக்கு கிட்டத்தட்ட அவர் காலமாகி கிடத்து 1990s 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. பட் ஸ்டில் அடிக்கடி அவர் நினைவு வந்துடுறது. ஸோ ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. சரி, ராகப்பிரியாட்டெல்லாம் பேசிட்டு போய் டெல்லியில் அவட சொன்னேன் இந்த விஷயன்ட்டு. இது நம்பவே முடியாது. நான் ஒரு பெரிய அவருக்கு நெருக்கமானவர் கிடையாது. அவருடைய கடைசி காலத்தில் எப்படி பிஹேவ் பண்ணார் அதை வச்சு தான் பண்ணேன். ஹீ லிவ்டு லெஸ் தென் 60 years, 55 வயசு தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன். டாஃபேயில் சீனியர் ஜென்ரல் மேனேஜராக இருந்தவர். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர் பர்ச்சேஸாக இருந்து அப்போ சீனியர் ஆகி ஜென்ரல் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அது அந்த டிவிஷனுக்கு வந்துட்டார் ஹெட்டை. அவர் கீழே நான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கண்டிப்பான பேர் எப்படி பண்ணுவோம், அன்பாக இருப்பார் மனுஷாட்டெல்லாம். வாத்துக்கு அவர் வீடு மோபரிஸ் ரோட்டில் 133 மோபரிஸ் ரோடு. அதாவது இப்போ இந்த ஹோட்டல் இடிச்சு கட்டுறாத இந்த பார்க் ஹோட்டலில் எடுத்து பின்பக்கத்தில் ஃபஸ்ட் ஹவுஸே அதுதான். பெரிய வீடு. இந்த பழைய வீடு புதிய வீடு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு 20 அடி நிலத்துக்கு உண்டான என்ட்ரி இப்படியே நேரம் போகும். அப்புறம் எல்பெண்டாட்டு திரும்பும். ஸோ அவரை பற்றி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். அவர் யாருன்னா மிஸ்டர் கே மகாதேவன். அவருடைய படத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் டாஃபேயில் சீனியர் பொசிஷன் இருந்தவர், பர்ச்சேஸுக்கு ஹெட்டாக இருந்தவர். அவரும் அவர் முதல் மனைவி, 2 மனைவி அவருக்கு. அக்கா பொண்ணே பண்ணிட்டார் நினைக்கிறேன். இவர் கல்லடைக்குறிச்சின்ற கிராமத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலி கிராமம், இப்போ டவுனு கல்லடைக்குறிச்சி. அந்த ஒரு வீரபாண்டிய ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே தான் அவர் தம்பி மூர்த்தின்னு இருந்தார். அவரும் அங்கே தான் இருந்தார். அவரும் டாஃபேயில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறவர். இவர் திரு ஏ. சிவசைலம், த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் டாஃபே. அவருடைய பாலிய நண்பர் அவருக்கு. ஒரு சமயம் நான் ஜாயின் பண்ண புதுசில் 1980 நான் ஜாயின் பண்ணேன் டாஃபேயில். அப்படி இருக்கும்போது அவர் ஆஃபீஸ் வரும்போது ஒரு பட்டாலியனோடு தான் வருவார். டிரைவர் வருவான், கூட அசிஸ்டண்ட் இருப்பான். ஒரு பெரிய இந்த பிளாஸ்டிக் கூடையில் தட்டு கிட்டு சாப்பாடு கேன்டீனில் சாப்பிட மாட்டார் அவர். ஆற்றுலேருந்தே வந்துடுவார் எல்லாமே அவருக்கு. லஞ்ச் பிரேக்கில் டேபிள் மேலே வச்சுப்பார். தண்ணி பாட்டில்லாம் இருக்கும். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டா, நான் லஞ்சுக்கு போல் உட்காந்துருக்கேன். திடீர்னு அவர் ரூம்லேயே பெல் அடிக்கிறது. எப்பயுமே இந்த ஆஃபீஸ் அட்டெண்டர் பையன் ஹெல்ப் பண்ணுவான் அவருக்கு. ஆனால் இப்போ யாருமே இல்லை. திருப்பி பெல் அடிக்கிறது. சரி போயிடலாம். யாருமே பார்த்தா ஒரு 25 பேர் இருக்கிற ஹாலில் யாருமே இல்லை எங்கள் ஆஃபீஸில். ஷை வெண்ட் இன்சைடு. என்ன இப்படின்ற தண்ணி வேணும், புறையே எடுத்து அவருக்கு. சரி மீறிட்டால் தண்ணி பிடிச்சி வச்சேன். ரொம்ப தேங்க்யூ ராஜா அப்படின்னார். அதுதான் நான் தனிமையாக அவரோட மீட் பண்ணியிருந்தேன். நான் ஐ வாஸ் இந்த லோயர் ரேங்க்கு. பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்புறமா பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜராக ரிட்டையர் ஆகிட்டேன். அப்புறம் அவருடைய பண்புகளை சொன்னான்னா, ரொம்ப சில நற்பண்புகளாக நிறையா இருந்தது அவர்கிட்ட. ராமர் மேலே அதீத இந்த ரமணியண்ணான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோவில் கட்டினவர் நங்கநல்லூரில். அதே மாதிரி பஞ்சபடியில் ஆஞ்சநேயர் கோவில் கட்டினதெல்லாம் இவருடைய நண்பர் தான் அவர். எம்எல்ஏ வசந்தகுமாரி அவருடைய அந்த குழாத்தில் இருந்தவர் தான். வசந்தகுமாரி பாடகி ஜிஎன்பியோட சிஷ்யர். அதே மாதிரி இவரும் இஸ் எ வெரி குட் சிங்கர், கர்நாடிக் மியூசிஷியன். அவர் இங்கிலீஷ் பொழத்து கட்டுவார். அதாவது இந்த டிராக்டிங் எல்லாம் இங்கிலீஷு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவருக்கு தப்பாக இங்கிலீஷ் பேசினா பிடிக்காது அவருக்கு. ரொம்ப இந்த ரைட்டிங்கு, இந்த டிராஃப்டிங் போடுறதெல்லாம் ரொம்ப மார்க்கெட்டிங்காக இருக்குது. அதே நேரத்தில்
இந்த சங்கீதத்தில் அவர் நிறைய இதெல்லாம் பண்ணுவார். இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆஞ்சநேய பாத்தில் ராமர் விக்கிரகமே இருந்தது. ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஆஞ்சநேயர் எல்லாம் பெரிய பெரிய விக்கிரகங்கள். இந்த அது ஒரு மண்டலியே வச்சுருந்தார். ஆற்று பூஜை அறையில் வந்து அதுக்கு தனியாக பூஜை நடக்கும். ஆயிரக்கணக்கில் பன்னீர் ரோஸு கொத்தவாச்சி அப்படி தான் வரும். அப்போ எல்லாம் கோயம்பேடுலாம் கிடையாது. கொத்தவாச்சி அப்படிலேருந்து வரவழைச்சு சாஸ்திரநாமார்ச்சனை பண்ணுவார் ராமருக்கு அவர். இதெல்லாம் வந்து ஸ்ரீவித்யா, நடிகை ஸ்ரீவித்யாலாம் பார்த்துக்க வருவார்னா எம்எல்பியோட பொண்ணு தானே. அதே மாதிரி இந்த வயலினிஸ்ட் கன்னியாகுமரி பார்த்துருக்கான் வாத்தில். அப்புறம் வந்து ஜேஎன்பியோட மிஷன் இந்த டைபிஸ் கோகுலு அவள்லாம் வருவா. இந்த ட்ராமா ஃபீல்டில் இருக்கவா, சினி ஃபீல்டில் இருக்கவாள்லாம் வருவா பார்த்துக்கு. இப்போ பாடகி சுதா ரகுநாதன் கூட வந்திருக்கா, நான் பார்த்துருக்கேன். பார்த்து பெண் குழந்தைகள் கல்யாணம் முதல்லாம் சுதா ரகுநாதன் பாடியிருக்கா வந்து. அவரை பற்றி ஏன் நான் சொல்கிறேன், முக்கியமான பாயிண்ட் கடைசியாக சொல்கிறேன் அதை. ஸோ இவ சின்ன வயசுலேருந்து சிவசேலத்தோட கூடவே பழகின வந்தவர். நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவார், நிறைய சாப்பாடு போடுவார்லாம் பண்ணுவார். அவாத்து டைனிங் டேபிளில் கிட்டத்தட்ட 10 அடி நிலத்துக்கு மேலே இருக்கும், நிறைய 6 சேருக்கு மேலே இருக்கும். கட்டி மாதிரி தயிர் போடுவோம், பெரிய அவசர பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜிலே கூட வச்சுருப்பா. அது வந்து கத்தியில் தர்க்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த தயிர். சாப்பிட்டுட்டு போக சொல்லுவோம், யார் வந்தாலும் போய் சாப்பிட்லாங்க. பார்த்து இந்த டைனிங் ஹாலில் இப்போ நீட்டு சமையல்காரர் இருந்தால் அப்பளம்லாம் பொரிச்சு போடுறதுக்கு நல்ல ஒரு சாம்பார், ரசம், கூட்டு, கறி எல்லாத்தோடையும் இருக்கும் சமையல் சாப்பாடெல்லாம். ரொம்ப நிறைய பேர் நானும் சாப்பிட்ருக்கேன். ஒருத்தராவது சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொல்ல சாஸ்திரங்கள். உப்பிட்டவரை உள்ள அளவு நினைச்சல் இருக்குது. ஸோ அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கணும், அவள் போனாலும் நினைக்கணும். நான் எப்படி ஆச்சுன்னா, அவர் வந்து இதில் ஆஃபீஸில் பாலிட்டிக்ஸ் உண்டாச்சே. என்ன கண்டா சில பேருக்கு அவர்ஷன் அவள்லாம் அவரோட சொல்லி அவர் ஸ்டார்டட் பில்டிங் திஸ் திங் அகெயின்ஸ்ட் மீ. அந்த மாதிரி என்னவோ டெவலப் பண்ணிட்டார் மனசில். சரி, நான் பற்றி நான் பொருட்படுத்தலை. அப்படி இருக்கும்போது ஒரு எண்ட் ஆஃப் 80s 87, 88 தெரியல. அவர் 90s போயிட்டார். அவர் 94 எனக்கு முன்னாடியே போயாச்சு அவர் திடீர்னு. அவர் வந்து காலமாரத்துக்கு முன்னாடி ஒரு 1 or 2 days முன்னாடி கூட்டம் வச்சார் எனக்கு. எப்படின்னா, he sent a car to my house. பெரிய டேட்சன் கார் அது. அந்த கார் வந்து ஆற்றுல வந்து நிற்கிறது. எங்கள் அம்மா என்ன கார்லாம் வந்துருக்கேன். அப்போ என்னோடய ஸ்கூட்டர் கூட கிடையாது, சைக்கிள் தான் வச்சுருந்தேன் நான். சரி, ஆற்றுக்கு வர சொல்லியிருந்தேன். சரி, திடீர்னு வந்து கதவை சாத்துன்றேன். குளிக்க அழகார். என்ன, ஐ ஹவ் டன் ராங் திங் ராஜா டு யூ, நான் மன்னிச்சே சொல்லுன்றார். என்ன சார், எங்கள் அப்பாவோட நீங்கள் நான் என்னை மன்னிக்க கூடாது. இல்லை ஐ பீன் ராங்லி கைடட் அபவுட் யூ, என்னை மன்னிச்சேன்னு சொல்லணும், வழியில் விடுவேன்றேன். ஏர் கண்டிஷன் ரூம் அது. சோஃபாவில் உட்காந்துருக்கார். பின்னாடி சிங்கேரி ஆச்சாரியார் மேலே அதீத பக்தி. சிங்கேரியில் வர இதெல்லாம் காட்டேஜஸ்லாம் வாங்கி கட்டியிருக்கார். இப்போ கூட ஒன் ஆஃப் த டாக்டர்லாம் ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தோஸ் காட்டேஜஸ். மேனேஜராக பார்த்துட்ருக்காவோ அங்கே. ஒரு 2-3 இது காட்டேஜஸ் இருக்கா வழக்கங்க. சிங்கேர் ஆச்சாரியை விசிட் பண்ணியிருக்கார். சிவசைலம் சிவசைலம் வந்து அவரை பால்ய நண்பர். அவரோட ஹெல்ப்னால இவர் முன்னாடி வந்ததுனால சிவசைலம் சதன்னே வீட்டு பேர் வச்சிருந்தார். இங்கே வந்து ராதாகிருஷ்ணன் ரோடுக்கு சுதர்மா, நல்ல தர்மத்தில் ஈட்டிய பொருள் பேர். ஜட்ஜி சிவசாமியருடைய வீடு அது. அவன் வந்து கிருஷ்ணருடைய துவாரகா மாளிகை பேர் சுதர்மா. சுதாமான்னு குஷேலர், அது இல்லை, சுதர்மா. ஸோ சிவசைலம் வந்து எம் பேர் ஷார்ட்லி. எப்படி அப்பாவை ஜேன்னு கூப்பிட்டுருந்தாலும் அந்தராமகிருஷ்ணரை, இவருடைய எம்னு ஒரு நிக்னேம் உண்டு அவருக்கு. அவர் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே தனக்காக ஒரு வீடு. சுதர்மா வந்து தெற்கு பார்த்த வாசப்படி. இவர் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள கிழக்கு பார்த்து ஒரு மெக்கலா கட்டிட்டார். அது பேர் சுதர்மா தான். சவேரா ஹோட்டலுக்கு அடுத்து வந்துடும் அது.
கம்மிங் டு திஸ் இந்த டாஃபே மகாதேவனே பேர் வந்தது அவருக்கு. கே மகாதேவன் பேர். கேஎம் தான் சொல்லுவோம் நாங்கள்லாம். அவருடைய இன்னொரு ஃபோட்டோ பாருங்க. இதை ரசிச்சுட்டு இருக்கார். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. இதுக்கு நான் திண்டாடினேன். இந்த ஃபோட்டோ கிடைக்கிறதுக்கு யார்கிட்டையும் இல்லை. நான் ஒரு காலமாய் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே எடுத்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அவர் ஃபோட்டோ. என்னடா அது செய்கிறது, யார் கேட்டாலும் இல்லை இல்லைன்றா. இத்தனையும் அவர் மூலமாக பயனடைஞ்சவா நிறைய பேர் எங்கள் கம்பெனியில். நான் யார்ட்டுமே இல்லை இல்லைன்றா. கடைசி என்னுடைய நண்பரான என் கூட வேலை பார்த்தா மிஸ்டர் பி ராமசாமிட்டு, அவருக்கு அப்பா சமுத்திரம் வைஷ்ணவ பையன். அவர் வந்து அவாத்தில், ஏன்னா அவள் அப்பா பேர் பங்காரு சுவாமின்னு பேர். கேஎம் அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் காங்கிரஸில் பெரிய ஆளாக இருந்தவர். அவாத்தில் இருக்க சொல்லி முன்னாடி சொல்லிக்கூடாதா. நேற்று தான் நம்ம இவன் வந்து சென்னையிலேருந்து இதுலேருந்து மயிலாப்பூர்லேருந்து போயிட்டு வரணும். ஸோ கிளீன் பண்ணுறதுக்கு வந்து இதான் வந்துட்டு போயிருக்கான சொல்லி தான் கூட. அப்புறம் இல்லை அட்ரஸ் அனுப்புனா. ஸோ அதுக்குள்ளே வேண்டாம் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியே இதுவே ஹார்ட் காப்பி இருப்பேன். ஹார்ட் காப்பியெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருந்தார் அந்த பி ராமசாமி, என்னுடைய நண்பர், டாப்பே நண்பர். கம்மிங் டு த மெயின் சப்ஜெக்டு. இவர் வந்து காரஞ்சி மன்னிப்பு கேட்டாங்க. மச் மூடு. சாரி சார், மாதிரி சாரி நீ வந்து மன்னிச்சேன்னு சொன்னால் தான் உன்னை வெளியில் விடுவேன்ற. அவர் பார்த்து பேச எனக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும் எனக்கு? எனக்கு 26 வயசு கல்யாணம். அதாவது 78ல் 80ல் ஜாயின் பண்ணேன். அப்போ 28 வயசு. ஒரு 35 வயசாக இருக்கும் எனக்கு. அப்போ 35-36 வயசு இருக்கும். அவர் வந்து வாஸ் நியரிங் ஒரு 55 வயசுக்கு மேலே அவருக்கு. என்னோட 20 வயசு பெரிய பேர் அவர். சரி, நான் இப்படி மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சே சொல்லுன்றாள். நீ சொல்லு அரை மணி நேரம் நிற்க வச்சுட்டார். அப்புறமா சரி வெளியில் வந்தான்னு அவனை மன்னிச்சுட்டேன்னு சொன்னபோது அப்புறம் காஃபியெல்லாம் கொடுத்தேன்னேன். திருப்பி அந்த கார்லேயே கொண்டு ஆற்றுல விட்டான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மனித பண்பு இருக்குது பாருங்க. அவ்வளோ. இந்த விளக்கு கடை ராஜலட்சுமி கூட என்ன, ஆமாம் நீங்கள் உங்களுக்கு வயசானவர், நீங்கள்லாம் சாரியெல்லாம் சொல்ல வேணாம் அப்படி இல்லைம்மா. அது சாரி சொல்லிட்டா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுறது. நம்ம வந்து ராங்லி வி ஆர் மேக்கிங் கமெண்ட் ஆன் சம்படின்னா வி ஷுட் ஃபீல் ஃபார் இட், வி ஷுட் ஆஸ்க் எக்ஸ்கியூஸ் சொல்லி தான் ஆகணும். அது ஸோ கே மகாதேவன் நுவா சொன்னோடனே அப்புறமா ஷார்ட் பீரியட் பாசிட்டிவே அவரோட இதுக்கு போயிருந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 97 எங்கள் அம்மா காலமானா. அந்த வருஷம்தான் என்னுடைய ஃப்ரெண்டான நாகப்பன் ஒருத்தர் வந்து காசிக்கு ஐஷம் பண்ணார். காசியில் 10 வருஷம் 10 நாட்கள் நான் இருந்தேன். நாடுகோட சற்று நகரத்தார் சத்திரத்தை தங்கி அவளுடைய தங்கியிருந்தேன். நான் மத்தியான வேலை சாப்பாடு மட்டும் நான் குமாரசாமி மடம், குமாரகுருபுர மடத்தை சாப்பிட்டுருந்தேன். அங்கே வந்து பிராமண போஜனம். அது இங்கே பூண்டு கிட்டு சேர்த்துருவா. இங்கே நாட்டுக்கோடி சட்டி இதில் நம்ம ஒத்து வராது. சரி, மத்தியான சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டு டிஃபன் மட்டும் இங்கே சாப்பிட்டுருந்தேன். முடிந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தெலுங்கு பிராமின் வந்து வாஸ் அரேஞ்சிங் இந்த பிண்ட பிரதானம்லாம் கொடுக்கறதுக்கு. நான் பெருசாக விசாரமான தவசம்லாம் பண்ணல. அம்மாக்கு இந்த பிண்டங்கள்லாம் போட்டு தர்ப்பணங்கள்லாம் பண்ணான்னா அப்படி பண்ணும்போது காருண்ய பத்திரிகள் ஒரு கிளாஸ் வருது. இப்போட மாலை பட்சத்தை 15 நாள். ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் வந்து இந்த காருண்ய பத்திரிகள்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதாவது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவா இருக்கலாம், அவளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம குருஸ்தானத்தில் இருந்தவா, அப்புறமா வந்து நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவா, நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப ஹிதமாக இருந்தவா, அவளுக்கெல்லாம் வந்து காருண்ய பத்திரிகள் பேர். அவள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறா. இந்த மாலைய பட்சத்தில் வந்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறான். நான் வந்து மிஸ்டர் கே மகாதேவனுக்கு எவ்ரி இயர் இந்த காருண்ய பத்திர தர்ப்பணம் பண்ணிவிடுவான். அங்கேயே காசியிலே பண்டம் போட்டான் இருக்கு. அவர் பதங்கள்லாம் இருக்கா, 3 பையன்லாம் மேலே இருக்கான் அவளுக்கு. பட் வித் ஆல் தட் அவள் செய்வா. அதில் நல்ல வசதி படைத்தவ. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னதுனால அம்பாளும் மனசில் கட்டளை பிறப்பிச்சுட்டா. கட்டாயம் அவள் பண்ணோண்டு. குருமாதா இவாளுக்கு
கே மகாதேவனுக்கு இவாளுக்கெல்லாம் நான் வந்து எப்பயுமே வந்து மாலைய பட்சத்தில் நான் வந்து காருண்ய பத்திரிகை சொல்லும்போது அவள் பேரை சொல்லி நான் பண்ணிவிடுவேன். அதை இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி பண்ணணும். எல்லாருமே வந்து இந்த காருண்ய பத்திரிகைகளை நினைவு கூறும்போது வி ஆர் கம்மிங் ஸோ மெனி கேரக்டர்ஸ் இந்த அவர் லைஃப்பை. ஒருத்தர் ராத்திரில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டே வச்சுக்கலேன், இந்த ஒன்று. ரெண்டாவது, அவ்வளோ பெரிய சீனியர் பொசிஷன் இருந்தவர் நம்மக்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறவர். அவர் சாதாரண ஆளில். ஒரு சமயம் இதில் மியூசிக் அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது. அதுக்கு வந்து வீணை பாலச்சந்தர்லாம் வந்திருக்கா. வீணை பாலச்சந்தர் சொல்கிறார், எனக்கு பரதநாட்டியம்லாம் தெரியாது, வீணை தான் வாசிக்கிறேன். ஆனால் கே மகாதேவன் வந்து என்னை பரதநாட்டியம் ஆட சொன்னால் ஆடுவேன்றார். அதே மாதிரி ரமணி அண்ணா நங்கந்தூர் ஆஞ்சநேயர் கோவில் கட்டினவர் அவர் தான் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் கட்டினவர் அவர் தான். ஸோ அவரே வந்து கே மகாதேவனை ரொம்ப இது பண்ணியிருக்கார். அதே மாதிரி சிங்கேரி ஆச்சாரியார் இப்போ இருக்க 2 பேருக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர், அவர் விசிட் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப அவரை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் எடுக்கும்போது சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் இருக்குது. அதை நம்ம வந்து அந்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும் கொஞ்சம். ஸோ அதை இன் ஆர்டர் டு ரிஜிஸ்டர் தோஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்காக நான் வந்து இந்த டாப்பிக்கை எடுத்துட்டேன். ஸோ அப்போ நம்ம வந்து கான்ட்ராவர்ஷியல் ஒப்பீனியன் இருந்திருக்கலாம், நம்மளை திட்டிருக்கலாம், அதெல்லாம் வேறு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவளுடைய குட் குவாலிட்டிஸை வி ஷுட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட். நிறைய நூற்றுக்கணக்கான பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவரை போய் அப்ரோச் பண்ணாலே their life will be uplifted. அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நிறைய பார்த்துருக்கேன் நான். மரபாக எல்லாருக்கும் சாப்பாடு மாத்திரம் உண்டு. அதே மாதிரி ஊர்லேயும் சரி, கல்லூரிக்குறிச்சியிலும் சரி, அவள் தம்பி இருக்கார் மூர்த்தி இருந்தார், இப்போ இருக்கார தெரியல எனக்கு. அவாத்துலேயும் சரி மாதிரி எப்பயுமே கொடைக்காலம் ரொம்ப ரோடு அடைச்சி பந்தலே போட்டிருக்கோம், தென்னங்கீத்து போட்டு பந்தல் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் நீர் மோர் இதெல்லாம் கொடுப்பா அவாத்தில். இதெல்லாம் என்ன அந்த மாதிரி பண்ணுறதுனால அவள் குழந்தைகளாக நல்லா இருக்கான்னு சொல்லுவேன் நான். அதாவது மாதா பிதா சகிதி மக்களை சாரும் ஒரு பழமொழி உண்டு. ஸோ அவள்லாம் நல்லது பண்ணியதுனால குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கூட திஸ் வில் சேஃப் கார்ட் தான், அது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் திருப்பி சொல்லுவேன் எல்லார்ட்டையுமே, நீங்கள் நல்லது செய்யுங்க, அதை உங்களுக்கு உடனடி பெனிஃபிட் படுறதோ இல்லையோ, குழந்தைகள்லாம் நல்லா லைஃப்பில் வந்து தே வில் பி அப்லிஃப்டட். அது எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டான், தே வில் சேவ்டு ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர் அண்ட் வாட்டர். அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? இந்த கரூரில் பாருங்கள் இவ்வளோ இதாகிடுச்சு, பெரிய ஸ்டாம்பைட் இது ஆகிடுது இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் நடக்காது குழந்தைகளுக்கு. திஸ் வில் சேஃப் காட். எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த தாழ்த்த பண்ண புண்ணியம் தான் நாங்களாம் நல்லா இருக்கோம் நான் சொல்லுவேன் நான். ஸோ சாப்பாடு கவலை இல்லை, துணிமணி கவலை இல்லை, இருக்கிறதுக்கு கவலை இல்லைன்னா எப்படி அவள் போட்ட பிச்சை தான் அதெல்லாம். ஸோ இதை நினச்சி பார்க்கணும். ஸோ அது மாதிரி கே மகாதேவன் வந்து தர்ம காரியங்கள் நிறையா பண்ணியிருக்கார். அது இல்லைன்னு நோபடி கேன் சே நோ டு தட். டெஃபினெட்லி இப்போ கே மகாதேவனால் அந்த 133 மோபரிஸ் ரோடு அந்த இது ஞாபகம் வந்துடும். அந்த வழியாக போகும்போது இப்போ தான் ரீசெண்ட்லி கேம் டு நோ அதை அந்த ஹோட்டல்காரால வாங்கிட்டு அந்த இது இப்போ பெருசாக வீடு கட்டுற ஃப்ளாட் மோட்டர்ஸ் வந்துட்டாலுமே. ஸோ அவள் வித்துட்டா போலருக்கு அந்த இதை. ஸோ அவரெல்லாம் இருந்திருந்தேன்னா அலோவ் பண்ணியிருக்க மாட்டார் அதுக்கெல்லாம். ஏன்னா நல்ல ஜட்ஜி ரத்னவேல் பாண்டியன் எல்லாம் பெரிய மனுஷா கனெக்ஷன்ஸ் எல்லாருமே உண்டு அவருக்கு. இது பண்ணும்போதே ஒவ்வொரு டாப் ரேங்கிங் பீப்புளெலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. ஏன்னா அவர் தேடின்னு தான் ஒரு வாத்துக்கு கர்நாடகா பார்த்துட்டு இருந்தாலும் சொல்கிறேன் நான். எஸ்பெஷலி இந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸ்லாம் அந்த மியூசிக் பீரியடில் மியூசிக் அகாடமி இதில் தான் டெஃபினட்டாக வாத்துக்கு வராமல் இருக்கவே மாட்டேன். கட்டாயம் பார்க்க எம்எல்ஏ வந்து மாதிரி வீடெல்லாம் விற்றுட்டாங்க. இருந்தாலும் அந்த அப்ராட்லாம் போயிட்டு வரும்போது நேரம் இங்கே தான் வந்து இறங்குவா, வாத்துக்கு தான் வந்து இறங்குவா. பார்த்துருக்கேன். அவரும் வந்து வெரி குட் மியூசிஷியன், கச்சேரியை பண்ணுவார். அவர் பண்ணுறதுன்னா பாடுவார், குரல் வளம் நல்ல வளம். இந்த ஜேஎன்பியோட சிஷ்யர் அவர். இன் அடிஷன் டு தட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கெட்டிக்காரர். அந்த இங்கிலீஷ் டிராஃப்டிங் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவரது. ஸோ எனக்கு ஒரே ஒரு வருத்தமாக இருந்தது, நிறைய பேர் அவரால் அப்டேட் ஆனவா ஒவ்வொருத்தரையும் போக முடியாது. கே மகாதேவனோட ஃபோட்டோ ஒன்று வேணும்.
கடைசியில் ராமசாமி தான் ஹெல்ப் பண்ணார் எனக்கு. இந்த என்னுடைய ஃப்ரெண்டான ராமசாமி அவர் தான் வந்து அபாத்தில் இருக்குது, நிறைய நூற்றுக்கணக்கான ஃபோட்டோ இருக்குது, எங்கள் அப்பாவும் கேஎம் ஃப்ரெண்டாச்சுட அப்படின்னா. சரி, அவர் அமைச்சதுனால இந்த டாபிக் ஓடிட்டு ஒரு வாரமாக ஃபோட்டோ இல்லாமல் மறந்து என்ன பேச முடியும். ஸோ இந்த கே மகாதேவன்ற இந்த இந்த மனிதரை கட்டாயம் இந்த டேஃபேயில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. வர தப்புன்னா ஒத்துண்டுருவார். அது நம்ம அதான் கரெக்டாக பண்ணியிருந்தான்னா இந்த சபையிலே கூட்டி அப்ரிஷியேட் பண்ணுவார். அதெல்லாம் உண்டு. ஏதோ மியூசிக் ப்ரோக்ராமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக ரசிக்கிறார் அப்படி அதை. சிங்கேரி சாரதாம்பாட்ட வருஷம் வருஷம் போயிடுவார். நாங்கள் அங்கெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர். இந்த சமயக்காரன் அழைச்சி போடுவார். குக்கர் எல்லாம் பாத்திரம் போயிடும். அப்போ காட்டேஜஸில் தங்கி நல்ல ருசியாக சாப்பிட்றதும் சரி, மற்றவாளுக்கு போடுறதும் சரி, நல்ல பண்டமாக போடணுன்னு ஆசைப்படுவார். ரமணி அண்ணாவோட எழுந்தார். ஒரு சமயம் போய் இது கேட்கும்போது அப்போ கொஞ்சம் ஃபண்ட் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது போல இருக்கு. இதுதான் லட்டு தான் கொடுத்துட்றோமா இந்த ராமர் பூஜைக்கு, சாத்துக்குடி போட்டு கொடுன்ட்டாராம். சரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. அவருக்கு இங்கே ரமணி அண்ணா ஒன்று சரி சரி நூற்றுக்கணக்கான 1000 பேர் வரப்போகிறா என்ன செய்யறதுன்னு சொல்லி சாத்துக்குடி வாங்கிட்டார் அவர். அப்புறம் பார்த்தோன்னா அவர் உட்காந்த கே மகாதேவன் உட்காந்து இந்த சோஃபா பேக் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கேலண்டர் இருந்து தான். அது எப்படி போயிட்டு வந்து அவர் முதுகில் குத்தி ரத்தம் வர மாதிரியே எடுத்தான். அப்புறம் மட்டுக்கு நினச்சிட்டு இம்மீடியட்டாக இஸ் அரேஞ்ச் ஃபார் 1000 லட்டு. அது ரமணி அண்ணாவாக சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில். அது மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் உடனடியே செஞ்சுடுவார். அதை சிங்கேரி மடத்துக்கு நிறையா பண்ணியிருக்கார் அவர் காலத்தில். நினச்சா சிங்கேரி போயிடுவார். இன்றைக்கி வந்து அவரை பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து நான் ஒரு வாரமாக ட்ரை பண்ணேன். என்னென்ன இந்த நிறைய திங்ஸ் டு ஷேர். பட் இந்த காலப்போக்கில் வந்து இந்த ஒரு வாரத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் பேசணும்னு நினச்சா மறந்து போயிடுறது. ஸோ இது வரைக்கும் 20 நிமிஷம் ஆகிடுது. ஸோ அவரை பற்றி நான் ஐ வாண்ட் ரீகால். இந்த காருண்ய பத்திரிகளில் அவரை வந்து நான் சேர்த்துட்ருக்கேன். நான் இந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி நம்ம மனுஷா ஹூஎவர் கம்ஸ் இன் அவர் லைஃப் ஹூ வாஸ் ஹெல்ப்லெஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கவா பார்த்து சாப்பிட்டு இருந்தால் கூட, நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு இருந்தால் கூட வி ஷுட் ரீகால் தான். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.